வணக்கம். கடந்த ஒரு மணி நேரத்தில் ஹார்மோஸ் ஜலசந்தியில் நடந்த நிகழ்வு என்பது இந்த முழு மோதலிலும் மிகவும் ஒரு ஆபத்தான தருணத்தை எட்டியிருக்கின்றது. அதாவது இன்று பிற்பகல் ஹார்மோஸ் நீரிணையில் உள்ள ஜஸ்ட் அருகே ஈரானின் புரட்சிகர காவல் படை அமெரிக்க கடற்படையின் கப்பலான USS கேன்பெரா LCS 30 என்ற கப்பல் மீது இரண்டு ஆன்டிஷிப் மிசைல்ஸ் என்று சொல்கின்ற கப்பல்களுக்கு எதிரான ஏவுகணைகளை ஏவியிருக்கிறார்கள். அதே சமயம் அதாவது இன்று அதிகாலை அமெரிக்க அதிபர் ட்ரம்பினால் அறிவிக்கப்பட்ட ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்ற அதாவது சுதந்திர நடவடிக்கை என்ற சுதந்திர திட்டம் என்ற அந்த திட்டத்தின்படி ஈரானின் ஹார்மோஸ் நீரிணையை கடந்து செல்ல முற்பட்ட தென்கொரியாவின் கப்பலான HMM நமு என்ற கப்பல் ஈரானின் ஏவுகணை தாக்குதலால் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது. அதில் இயந்திர அறையில் ஏற்பட்ட தீ, அதைத் தொடர்ந்து 24 பணியாளர்கள் அங்கிருந்து அகற்றப்பட்டிருக்கிறார்கள். அதே சமயம் ஐக்கிய அரபு அமீரகத்தின் 2 கப்பல்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் UAE முழுவதும் ஏவுகணைகள் வீச்சுக்கிழக்காக இருக்கின்றது. 4 ஏவுகணைகள் ஏவப்பட்ட அதே சமயம் புஜாரா பகுதியில் இருக்கின்ற எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது. 3 இந்திய பிரஜைகள் காயமடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதே நேரம் கிட்டத்தட்ட அபுதாபி UAE பகுதிகளில் வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாகவும் ஷார்ஜா துறைமுக பகுதியும் சேதமடைந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. கட்டார், UAE போன்ற நாடுகள் இப்போது அவசரகால நிலையை பிரகடனப்படுத்தியிருக்கின்றன. UAEயில் விமானங்கள் தரையிறங்குவதும் துபாய் விமான நிலையத்தில் சில மணி நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதாவது இந்த நடவடிக்கை என்பது அமெரிக்க கப்பல் மீதான தாக்குதல் என்பது ஈரான் படையினர் விடுத்த எச்சரிக்கையை அமெரிக்க கடற்படை புறக்கணித்த பின்னர் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது. IRGCயை மேற்கோள் காட்டி ஈரான் அரச ஊடகங்கள் இந்த தாக்குதலை உறுதிப்படுத்தியிருக்கின்றன. அலசேர் இந்த தாக்குதலை உறுதிப்படுத்தியிருக்கின்றது. நீரிணையில் தென்கொரிய கப்பல் தாக்கப்பட்டதும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதாவது இன்று காலை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வழிகாட்டப்பட்ட ஏவுகணை அழிப்பு கப்பல்களை பயன்படுத்தும் ஒரு கடற்படை திட்டமான சுதந்திர திட்டம் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்றதை டிஸ்ட்ரோயர் கப்பல்களை கொண்டு, அதாவது ஈராக் சண்டையின் போது 1981 ஆண்டிலிருந்து 88 ஆண்டு வரையும் கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்கியது போல ஒரு திட்டத்தை அறிவித்திருந்தார். போர் தொடங்கியதிலிருந்து ஈரான் கட்டுப்படுத்தி வரும் ஹார்மோஸ் நீர்வழிப்பாதையை வலுக்கட்டாயமாக திறப்பதற்கு அங்கு சிக்கியுள்ள கப்பல்களை, அதாவது 2000 கப்பல்களையும் 20,000 பணியாளர்களையும் அங்கிருந்து கொண்டு வருவதற்காக 100க்கும் மேற்பட்ட விமானங்கள், 15,000 படை வீரர்களுடன் இந்த திட்டத்தை ட்ரம்ப் அறிவித்திருந்தார். ஆனால் அதை உடனடியாகவே ஈரான் அதற்கு எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்த திட்டம் பொறுத்து கொள்ளப்பட மாட்டாது என்றும், தாங்கள் தங்களால் அறிவிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அனுமதியின்றி நுழையும் எந்த அமெரிக்க கப்பலும் தாக்கப்படும் என்றும் கூறியிருந்தார்கள். அவர்கள் கூறியது போலேயே செய்திருக்கிறார்கள். 2 ஏவுகணைகள் சுடப்பட்டிருக்கின்றன. இது ஒரு போர் செயல் என்று எல்லோரும் கூறுகிறார்கள். ஒரு நாடு மற்றொரு நாட்டின் கடற்படை கப்பல் மீது ஏவுகணைகளை ஏவுவது என்பது ஒரு போர் செயல் என்று கூறுகிறார்கள். ஆனால் அதற்கு முன்னர் ஈரானின் சிறிய விசைப்படகுகள் மீது அமெரிக்காவின் கடற்படை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. அதற்கு பதிலடியாகத்தான் ஈரான் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றது. ஆயுத மோதல் சட்டங்களின் கீழ் நாடுகள் ஒன்றுக்கொன்று நடந்து கொள்ளும் விதத்தை நிர்வகிக்கும் ஒவ்வொரு கட்டமைப்பின் கீழும் அமெரிக்கா சர்வதேச வர்த்தகத்திற்காக திறக்க முயன்ற ஒரு நீர்வழி பாதையில் ஈரானிய படையினர் மேற்கொண்ட தாக்குதலும், அதே நேரம் அமெரிக்க படையினர் ஈரான் கடற்பகுதியை முற்றுகையிட்டு வைத்திருப்பதும், ஈரான் கடற்படை படகுகள் மீது தாக்கியதும் போர் நிறுத்த மீறலாகவே கருதப்படுகின்றதாக கூறப்படுகிறது. கடந்த 12 மணி நேரத்தில் இரு தரப்பினரும் எடுத்த முடிவுகள் தான் இந்த விளைவிற்கு வழிவகுத்தன என்றும், அடுத்தது என்ன நடக்கும் என்பதை புரிந்து கொள்ள
அந்த முடிவுகளை புரிந்து கொள்வது அவசியம் என்றும் கூறப்படுகிறது. கடந்த ஏப்ரல் 7ஆம் தேதி நடைமுறைக்கு வந்த போர் நிறுத்தம் தீவிரமான போர் நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கான ஒரு ஒப்பந்தமாகும். ஈரானிய துறைமுகங்கள் மீது அமெரிக்கா முற்றுகையை தொடர்ந்தது. ஹார்முஸ் நீரிணையில் ஈரான் கன்னிவெடிகளை புதைத்தது. 50,000 துருப்புக்களை அமெரிக்கா அங்கு வைத்திருந்தது. ஆனால் ஏவுகணைகளும் குண்டுகளும் வீசப்படுவது மட்டும் நிறுத்தப்பட்டிருந்ததை தவிர மற்ற எல்லா வழிகளிலும் இரு தரப்புகளும் இந்த போர் நிறுத்தத்தை மீறும் செயல்களைத்தான் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த போர் நிறுத்தம் குறித்து ஈரானிய விளக்கம் என்னவென்றால், ஈரானின் கட்டுப்பாட்டில் உள்ள கடல்வழி பாதைகள் வழியாக கப்பல்கள் செல்வதென்பது ஈரானின் கடற்படையின் அனுமதியுடன் தான் செல்ல முடியும் என்று கூறியிருக்கின்றது. அமெரிக்கா இராணுவ நடவடிக்கையை நிறுத்த ஒப்புக்கொண்டது என்றாலும் அமெரிக்காவின் விளக்கம் என்னவென்று சொன்னால், அந்த போர் நிறுத்தம் குண்டு வீசுவதை மட்டும் நிறுத்தியதே தவிர முற்றுகையோ கடல் போக்குவரத்துக்கான சுதந்திரத்தையோ அல்ல என்றும், சர்வதேச கடல்வழி பாதைகள் வழியாக வர்த்தக கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் உரிமையையோ அது நீக்கவில்லை என்றும் அமெரிக்கா கூறுகிறது. ப்ரொஜெக்ட் ஃப்ரீடம் திட்டம் இந்த பிளவுக்கோட்டின் மீது நேரடியாக விழுந்திருக்கின்றது. அது கப்பல் போக்குவரத்துக்கான சுதந்திரம் என்று அமெரிக்கா கூறுகிறது. ஆனால் அது இராணுவ ஆக்கிரமிப்பு என்று ஈரான் கூறுகிறது. ட்ரம்ப் இன்று காலை ட்ரூத் சோஷலில் தனது பிரதிநிதிகள் ஈரானுடன் மிகவும் சாதகமாக பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருவதாக பதிவிட்டுள்ளார். மிகவும் நேர்மறையான கலந்துரையாடல்கள். அதே நேரத்தில் ஈரான் அமெரிக்க கப்பல் மீது தாக்குதலை நடத்தியிருக்கின்றது. இப்போது இந்த இரண்டு விடயங்களும் முரண்பாடானவையாக இல்லை என்றும் கூறப்படுகிறது. ஏனென்றால் போரில் இராணுவ பாதையும் இராஜதந்திர பாதையும் பெரும்பாலும் இணையாகவே செயல்படுகின்றன. சில சமயங்களில் வெளியிலிருந்து பார்க்கும்போது முரண்பாடாக தோன்றினாலும் அவை வியூக ரீதியாக அர்த்தம் உள்ளவையாக இருக்கின்றன. ஈரான் பாகிஸ்தானின் மத்தியஸ்தர்கள் மூலம் தீவிரமாக பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருக்கலாம். அதே சமயம் அமெரிக்காவின் சுதந்திர திட்டத்தை ஒரு முழுமையான போட்டியாக ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பதை இராணுவ நடவடிக்கை மூலம் அது தெளிவுபடுத்தி இருக்கின்றது. அது ஒரு சீரான வியூகம். சண்டை போட்டுக்கொண்டே பேச்சுவார்த்தை நடத்துங்கள், பதற்றத்தை அதிகரிக்க தயாராக இருக்கிறீர்கள் என்பதை வெளிப்படுத்துவதன் மூலம் அதிகபட்ச சலுகைகளை பேச்சுக்களில் பெற முடியும். இராணுவ மோதலை தொடர்வதா அல்லது இராஜதந்திர நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதா என்றால் இரண்டிலும் ஒன்றை தேர்ந்தெடுக்குமாறு எதிர்த்தரப்பை கட்டாயப்படுத்துங்கள். அந்த வியூகம் செயல்படுவதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இந்த ஏவுகணை தாக்குதலுக்கு நாம் இராணுவ ரீதியாக பதிலடி கொடுப்போம். அதாவது அமெரிக்கா இராணுவ ரீதியாக பதிலடி கொடுக்குமா? அதை எப்படி பதிலடி கொடுப்பார்கள்? எதை தாக்குவார்கள்? இவ்வளவு பெரிதாக அந்த தாக்குதல் இருக்கும்? எந்த இலக்கு தாக்கப்படும்? இதை போர் நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரும் ஒரு போர் நிறுத்த மீறலாக கருதுமா என்ற கேள்விகள் இங்கே இருக்கின்றன. ஆனால் இராஜதந்திர பாதை தொடரும் வரை நாம் பொறுத்து கொள்ளும் ஒரு வரையறுக்கப்பட்ட நடவடிக்கையாக இதனை அமெரிக்கா செய்யுமா என்ற கேள்வியும் இருக்கின்றன. சுதந்திர திட்டத்தை அமெரிக்கா தீவிரப்படுத்துமா அல்லது மதிப்பீட்டு நிலுவையில் உள்ளதால் அதை இடைநிறுத்துமா என்ற கேள்விகளும் இருக்கின்றன. இந்த முடிவுகள் தான் இப்போது எடுக்கப்பட போகின்ற முடிவுகள். நான் இதை உங்களுக்கு சொல்லக்கூடியது இதுதான். அதாவது அடுத்த 12 மணி நேரத்தில் எடுக்கப்படும் ஒரு தவறான முடிவு பல மாதங்களுக்கு, ஒருவேளை அதற்கு மேலாக ஒரு பேச்சுவார்த்தை தீர்வுக்கான எந்த நம்பிக்கையையும் முடிவுக்கு கொண்டு வந்துவிடும். நீரிணையில் நடக்கும் ஒவ்வொரு இராணுவ நடவடிக்கையும் எண்ணெய் சந்தை விலைகளை மேலும் உயர்த்தும். ஏவுகணைகள் மற்றும் போர்க்கப்பல்கள் பற்றிய ஒவ்வொரு செய்தியும் வர்த்தகர்களை அதிக விலையை நோக்கி தள்ளுகின்றது. இன்றைய ஏவுகணை தாக்குதல் போர் நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து தீவிரமான போர் நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்கினால் கச்சா எண்ணெயின் விலை ஒரு பேரலுக்கு $130 உயரக்கூடும் என்று எண்ணெய் ஆய்வாளர்கள் ஏற்கனவே எச்சரிக்கின்றனர். அதாவது ஒரு பேரலுக்கு $130 அந்த விலை ஏறுமாக இருந்தால் உலக சந்தை, அதாவது அமெரிக்க சந்தையில் ஒரு கலன் எரிபொருளின் விலை $5 அதிகரிக்கும். இந்த வார இறுதியில் CNN-இடம் பேசிய ஜெஃப் ஓல்சன் என்ற ஒரு மனிதர், நாம் ஒரு முட்டாள்தனமான போரில் ஈடுபட்டிருப்பது இங்குள்ள எல்லாவற்றின் விலைகளிலும் வெளிப்படையாக விளைவை ஏற்படுத்தியுள்ளது என்று கூறுகிறார். விலைகள் விரைவில் மீண்டும் குறையும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் சிறிய அளவில் எரிவாயுவை பயன்படுத்துகிறோம் என்று அவர் கூறுகிறார்.
அமெரிக்காவில் அவர் எங்கிருந்தாலும் விலைகள் குறையும் என்ற நம்பிக்கையில் ஒரு நேரத்தில் சிறிய அளவிலான எரிவாயுவை பயன்படுத்துகிறார். அவர் இன்று இரவு செய்திகளை பார்க்கும்போது அவர் ஏவுகணைகள் வீசுவதை பார்த்தால் $5 எரிவாயு விலை இருக்கின்ற எரிவாயு விலையின் பட்ஜெட் அடுத்தது எந்த விலையாக உயரப்போகும் என்பதை அவர் கணக்கிட்டு கொள்ளலாம். வாஷிங்டனில் இப்போது எடுக்கப்படும் முடிவால் யாருடைய வாழ்க்கை மிக நேரடியாக பாதிக்கப்படுகிறதோ அந்த மக்களில் அவரும் ஒருவர். ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் ஒரு லட்சியமான மற்றும் அபாயகரமான நடவடிக்கை. அந்த நீர்வழி பாதை சர்வதேச வர்த்தகத்துக்காக திறக்கப்பட வேண்டும். சிக்கி தவிக்கும் கப்பல்கள், மாட்டிக்கொண்ட மாலுமிகளுக்கு நிவாரணம் கிடைக்க வேண்டும். உலக பொருளாதாரத்துக்கு அந்த எண்ணெய் வந்து மீண்டும் கிடைக்க வேண்டும். ஆனால் ஆபத்தானது ஏனெனில் பேரளவில் போர் நிறுத்தம் அமலில் உள்ள ஒரு சர்ச்சைக்குரிய நீர்வழியில் அந்த போர் நிறுத்தம் எதை உள்ளடக்கியது என்பது குறித்த விளக்க கருத்து வேறுபாட்டை முழுமையாக தீர்க்காமல் 15,000 படை வீரர்கள் மற்றும் 100 விமானங்களுடன் ஒரு கடற்படை பணியை அறிவிப்பது இன்று நாம் கண்ட விளைவை உருவாக்கும் ஒரு செயலாகும். ஈரான் தான் என்ன செய்ய போவதாக உங்களிடம் கூறியது ஃப்ரீடம், அதாவது ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் போர் நிறுத்தத்தை மீறிவிட்டதாக அது கூறியிருக்கின்றது. கப்பல் தமது எச்சரிக்கையை மீறினால் அது தாக்கப்படும் என்று ஈரான் கூறியது. ஆனால் ஈரான் கூறியதை இன்று செய்திருக்கின்றது. இப்போது அடுத்த 24 மணி நேரத்தில் என்ன நடக்க வேண்டும் என்று நாங்கள் நினைப்பதை பார்ப்போம். எந்த கப்பல் தாக்கப்பட்டது, என்ன சேதம், குழுவினரின் நிலை என்ன, உயிரிழப்புகள் உள்ளதா என்ற கேள்விகள் இருக்கின்றன. இரண்டாவதாக, இராஜதந்திர மறைமுக தொடர்பு தொடர்ந்து திறந்திருக்க வேண்டும். அமெரிக்கர்கள் ஈரானுடன் பேச்சுவார்த்தையில் இருக்கிறார்கள் என்று இன்று காலையில் விட்கோஃப் கூறியிருக்கின்றார். ஏவுகணைகளுக்கு பிறகு கூட அந்த பேச்சுவார்த்தைகள் இன்றும் தொடர வேண்டும். ஏனெனில் இன்று போர் நிறுத்தம் முடிந்து தீவிரமான சண்டை மீண்டும் தொடங்கினால் பேச்சுவார்த்தைகளுக்கு திரும்புவதற்கான பாதை மிகவும் கடினமானதாக மாறிவிடும். உயிரிழப்புகள், பணம் மற்றும் எரிபொருள் விலைகள் ஆகியவற்றில் அதிக விலை செலுத்த வேண்டிய நிலைக்கு உலகம் தள்ளப்படும். எனவே அடுத்த 12 மணி நேரத்தில் எடுக்கப்படுகின்ற முடிவு அடுத்த ஆண்டை வடிவமைக்கப் போகிறது. February 28 பிறகு வந்த எந்த 12 மணி நேரத்தையும் விட அடுத்து வருகின்ற 12 மணி நேரம் மிகவும் முக்கியமானது. நன்றி.